படுகொலை செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ சண்முகவேலின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடுமலையில் உள்ள அவரது வீட்டில் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு 30 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் காவல் நிலைய எஸ்எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவருடைய உடல் பிணக்கூராய்வு முடிந்து தற்பொழுது அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உடுமலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு உடல் கொண்டு வரப்பட்டு அங்க இறுதி நிகழ்வுக்காக வைக்கப்பட இருக்கிறது. அவருடைய உறவினர்கள் அனைவருமே வந்துவிட்ட நிலையில காவல்துறை உயர் அதிகாரிகள், டிஜிபி உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். பிறகு காவல்துறை மரியாதையுடன் உடுமலையில் இருக்கக்கூடிய மின் மயானத்துல அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருப்பதாகவும், அதற்கு முன்னதாக காவல்துறை மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க இந்த காவல்துறை மரியாதையுடன் அவருக்கு அந்த இறுதிச் சடங்குகள் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.